விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கல்லணையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற அனுமதி, பெங்களூரு குடிநீர் தேவை என பல பொய்களை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியை தடுத்து கர்நாடக அரசு மேகதாது அணை என்ற ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவிலே சமீபத்தில் அதன் முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் அவர்கள் ஏன் நாங்கள் மேகதாது அணையை கட்டுகின்றோம் என்று காரணங்களை சொன்னார். அதற்கு முதல் காரணம் அவர் சொன்னது, இது கர்நாடகாவிட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும். இரண்டாவது பொய், இது முழுமையாக பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். மூன்றாவது பொய், உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. அதாவது முதலாவது பொய், தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் அமைச்சர்கள் மீதான புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதம் மற்றும் சட்டமன்றத்தில் தனிநபர்கள் பங்கேற்றது குறித்து ஆளுநரிடம் விசாரணை நடத்த கோரி வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கடந்த 51 நாட்களில் 151 பாலியல் வன்கொடுமைகள், 85 படுகொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் மீது லஞ்ச புகார் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள், ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக நிர்வாகிகளின் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டியவர்தான் என்றும் நீதிமன்றமே அவரது பேச்சு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் கூறினார். திமுகவினர் சமூக வலைதளங்களில் மற்ற தலைவர்களை அவதூறாக எழுதுவதை கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், இந்த கைது நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என விமர்சித்தார். தகுதியுள்ள அனைவருக்கும் இலவச வேஷ்டி சேலைகள் கிடைப்பதை உறுதி செய்ய கூட்டுறவு மற்றும் வருவாய்த்துறையினர் கணக்கெடுப்பு நடத்தி வருவதாக அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டையில் ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்பட்ட நவீன அரசு அருங்காட்சியகத்தில்
மாநில கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் இலவச வேஷ்டி சேலைகள் விடுபடாமல் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் வேலூரில் நிலுவையில் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், புதிய சாலைக்கு திருவானந்த வாரியார் பெயரை சூட்டக் கோரும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனின் கோரிக்கை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார். அந்த நீங்க சொன்னீங்களே இடையில ஒரு இது ஜியோ போயிருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இது அப்ரூவலுக்கு அமைச்சிருக்கிறாங்க. அது வந்தது பிறகு முழுமையாக அந்த ரோடை முழுமையாக முடிச்சிருவாங்க. அந்த ஆக்கிரமிப்புகள் காலையிலேயே சொல்லியிருக்கிறேன், அதை எவிக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறேன், உடனடியாக அதை பண்ணிடுவாங்க. அது கிடையாது, எல்லா ரேஷன் கார்டையும் கணக்கீடு பண்ணி நடந்துட்டு இருக்குது. ரெவன்யூவில் எத்தனை ரேஷன் கார்டுகள் கொடுக்குறாங்களோ, கூட்டுறவுத்துறையில் எந்தெந்த கார்டுக்கு கொடுக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க கேட்குற உற்பத்தியை செஞ்சு கொடுக்குறாங்க. தம்பி மற்றும் அவரது மனைவியை தாக்கிய வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் வரும் 10ஆம் தேதி கட்டாயம் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது தம்பி மரிய கிலோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் அவர் இன்று ஆஜராகவில்லை என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி சேரலதன் இந்த வழக்கை ஒத்திவைத்து வரும் ஜூலை 10ஆம் தேதி நிதியமைச்சர் மரிய வில்சன் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு குறைபாடற்ற வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலைய சாலையில் உள்ள கலைஞர் பூங்காவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு நடத்தினார். பூங்காவில் இருந்த சிறுவர்களுக்கு சாக்லேட்டுகளை வழங்கிய அமைச்சருடன் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து அங்குள்ள பொழுதுபோக்கு சாதனங்கள் மற்றும் தின்பண்ட கடைகளை ஆய்வு செய்த அமைச்சருக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி பெறும் மாணவர்கள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். இந்த ஆய்வின் போது பூங்காவை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை எந்த குறையுமின்றி வழங்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அமைச்சர் உத்தரவிட்டார். கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக சென்னையில் விவசாயிகள் நூதன முறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் காவிரி தனபாலன் தலைமையில் சென்னையில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு இயக்க தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். உழவன் ஓட்டு இனிக்கிறா, விவசாயிகள் என்ற கசக்குதா என ஆவேசமாக முழக்கமிட்ட விவசாயிகள் தூக்கில் தொங்குவது போன்றும் பெண்மணி ஒருவர் ஒப்பாரி வைப்பது போன்றும் நூதன முறையில் போராடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. போதையில்லா சமூகத்தை உருவாக்க தனிநபர்களின் விழிப்புணர்வும் ஒழுக்கமும் மிக அவசியம் என ராயப்பேட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் அமைச்சர் ஸ்ரீநாத் பேசியுள்ளார். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் நடத்தப்படும் மீடியா சாம்பியன்ஷிப் 2026 கிரிக்கெட் போட்டியில் சபாநாயகர் பிரபாகர், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து போதைக்கு எதிரான உறுதிமொழியும் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் மற்றும் அமைச்சர், போதையை ஒழிக்க மக்களும் அரசுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றனர். நிகழ்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஸ்ரீநாத், திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு சட்டம் தன் கடமையை செய்கிறது, இதில் பழிவாங்கும் நோக்கம் இல்லை என கருத்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு 10 நாட்கள் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் தவிக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவரது கைதை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் திருச்செந்தூர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு 10 நாட்கள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நீதிபதி ஜாமீனில் விடுவித்தார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாத காலத்திற்குள் தற்போதைய ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று சாடினார். திருப்பூரில் 4 மாத கர்ப்பிணி மனைவியை அடித்துக் கொன்றுவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் ஸ்ரீமதி என்ற தம்பதியை கடந்த ஓராண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருப்பூர் மூகாம்பிகை நகரில் வசித்துக் கொண்டுள்ளனர். மதுப்பழக்கம் கொண்ட சரவணகுமார் நர்சிங் படித்த தனது 4 மாத கர்ப்பிணி
மனைவியை வேலைக்கு செல்லுமாறு வற்புறுத்தி தொடர்ந்து சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ஸ்ரீமதியை அடித்து கொலை செய்த கணவர் சரவணகுமார் கொலையை மறைக்க மின்சாரம் தாக்கியது போன்று நாடகமாட முயன்றுள்ளார். அது முடியாத பட்சத்தில் பயத்தில் காணும் மதுபோதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து அவர்களது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக வந்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேல் நடவடிக்கை மேற்கொண்டனர். தமிழகத்தில் தாவேகா ஆட்சிக்கு வாக்களித்த இளைஞர்கள் மற்றும் பட்டியலின மக்களை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என எவிடன்ஸ் அமைப்பின் நிறுவனர் கதிர் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 75 நாட்களில் மட்டும் 8 ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நிகழ்ந்த டீனேஜ் மரணங்களில் காவல்துறையினர் சாதிய போக்கோடும் அலட்சியமாகவும் செயல்பட்டு உடல்களை அவசரமாக எரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல இருந்தும் தமிழகத்தில் இன்னும் இதற்கு தனி சட்டம் இல்லை என்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசும் இச்சட்டத்தை கொண்டுவர ஆர்வமாக உள்ளதால் முதலமைச்சர் விஜய் காலதாமதமின்றி தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழ்நாட்டில் கடந்த 75 நாட்களில் 8 ஆணவ கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் 2025 தமிழ்நாடு அரசு நீதியரசர் KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டாங்க. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையா இல்லையா என்பதை அந்த கமிஷன் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷனிடம் நாங்கள் எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 6000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை கொடுத்துருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 25 பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டிலிருந்து 2014 2026 வரை உள்ள மிக முக்கியமான தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ கொலை பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து போய் KN பாஷா அவர்கள் தலைமையில் அந்த கமிட்டியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். தாவேகாவை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் கட்சி மாறுவதற்காக பேரம் பேசப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசி கட்சி மாற்ற முயற்சி செய்த வழக்கில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு நேரில் சென்று சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு நேரில் ஆஜராக கோரி அவர்களது பெற்றோரிடம் அதிகாரப்பூர்வ நோட்டீஸை வழங்கியுள்ளனர். காட்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளிக் கல்வித்துறை திட்ட பணிகள் சிறப்பு விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அமைச்சர் விஜய் பாலாஜி, பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதித்து நடந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்றும், வேலைவாய்ப்புகளுக்கு நூற்றுக்கணக்கான துறைகள் தயாராக இருப்பதால் மாணவிகள் எதற்கும் மன அழுத்தம் கொள்ள தேவையில்லை என்றும், 2026 தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதி விஜய் அரசு மக்களுக்கு நிச்சயமாக நல்ல திட்டங்களை செய்யும் என்றும் உறுதியளித்தார். திருச்செங்கோட்டில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் அதிகாரிகளின் முறையற்ற ஏற்பாட்டால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் திடீரென மயக்கமடைந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் மனுக்கள் பெறும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொகுதி முழுவதிலுமிருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்ட நிலையில் அதிகாரிகளின் முறையான திட்டமிடல் இல்லாததால் காவல்துறையினரை கொண்டு படிக்கட்டுகளிலேயே மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஒரு பெண் மயக்கமடைந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற முகாம்களை மாதந்தோறும் சீராக நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுபாலனுக்கு அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தினார். திருப்பூர் பார்க் சாலை அருகே சுரங்கப்பால பணிகளுக்காக தோண்டப்பட்ட தண்ணீருடன் கூடிய குழியிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்க் சாலை பகுதியில் சுரங்கப்பால பணிகளுக்காக அருகில் குழி தோண்டி தூர்வாரும் பணிகள் நடைபெற்ற போது அங்கு தேங்கியிருந்த ஊற்று தண்ணீரில் சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்டு பணியில் இருந்த தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன்
உயிரிழந்த நபர் யார் மற்றும் அவரது மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் சமீபத்தில் காணாமல் போனவர்கள் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனிதனை அழிக்கும் போதையை விட சமுதாயத்தை சீரழிக்கும் சினிமா, அதிகாரம், ஜாதி போதைகளை ஒழிக்க இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த கி. வீரமணி, திமுகவுடனான தங்களது உறவு தாய் பிள்ளை போன்றது என்றும் கட்சி தாவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் தற்போது கட்சி தாவல் மற்றும் கட்சிகளை உடைக்கும் அரசியல் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியவர், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகும் பதவி ஆசைக்காக பலர் கட்சி மாறுவதாக விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.